தளபதி சார் அங்க வந்திருந்தாரு, சாப்பிட்டாரு, சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதை தொடர்ந்து போன வருஷமும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த வருஷமும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல எப்ப சொன்னாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு? ஒரு 15 நாள் மெனு தான். 15 நாள் என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, இப்ப மெனு வந்து நீங்க கொடுத்தீங்களா இல்ல தளபதி ஒரு சைட்ல இருந்து இதுதான் மெனு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க? நாங்க கொடுத்தோம். அதுல ஒன்று அவங்க ஆல்டர்னேட் பண்ணி அப்புறம் மறுபடியும் கொடுத்தாங்க. அதுக்கு உண்டான இதுவை நான் இப்ப நீங்க இங்க பண்ணிருக்க உணவு எல்லாமே தளபதி அவர்களுடைய பார்வைக்கு போயிட்டு தான். நீங்க நேரடியா பேசுனீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி சார் கிட்ட தான் பேசணும். தளபதி சார் என்ன சொன்னார்னாக்கா, இப்போ அங்க இருந்து வரவங்க எல்லாம் பசங்க மாணவர்கள், அவங்க வந்து சாப்பிட்டு எந்த உடம்பு கிடந்து ஊருக்கு போற அளவுக்கு நல்லபடியா நல்ல சமையல எந்த இதுவும் இல்லாம சொன்னாங்க. அதே மாதிரி ஆனா இப்போ வந்து எத்தனை மொத்தமா டைம் எடுத்துச்சுன்னா இந்த மொத்தமா ரா மெட்டீரியல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இது என்ன மணிலா பகோடா, இதுல வந்து வெங்காய பக்கோடா ஓகே. வந்து ஒரு தளபதிக்கு வந்து ஒரு 4000 பேருக்கு சைஸ். இன்னைக்கு 4000 பேருக்கு சைஸ். 4000 5000 பேர் சாப்பிடலாம். நாங்க ஒரு 250 பேர் மேல் எம்ப்ளாயி 250 பேர். நல்ல கிறிஸ்பியா இருக்கு. அந்த கடலை மாவு பக்கோடா மாதிரியே இல்ல. ஓகே, இப்ப இது எல்லாமே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது சொன்னாங்களா? இந்த மாதிரிதான் சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்க எங்க கிட்ட இருந்து இந்த மேடம் நாங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஆனந்த் சார் கிட்ட கொடுத்தோம். அவர் தளபதி சார் கலந்துக்கிட்டு அவங்க ஒரு மீட்டிங் போட்டு பேசி மறுபடியும் ஃபைனல் பண்ணி எங்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப ஒரு மாணவர்கள் ஃபங்க்ஷனுக்கு இந்த அளவு ஒரு அறுசுவை விருந்து கொடுக்கறது இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஆனந்த் சார் தளபதி சார் சொன்னது என்னன்னா, இது எதுவுமே முக்கியம் கிடையாது. வர்றவங்களுக்கு நல்லா உபசரிச்சு சாப்பாடை முக்கியம் கொடுக்கணும். வர்றவங்களுக்கு அதுக்குதான் வர்றது. நம்மள நம்பி இவ்வளவு தூரம் வர்றாங்க, அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போகணும். இப்ப வந்து மதியம் மட்டும் தான் உணவானா இல்ல காலையிலயும் பண்ணிருந்தீங்களா? காலையில சும்மா கொஞ்சோண்டு பொங்கல் வடை மட்டும், சும்மா லேபரு அப்படி முன்னாடி வந்து. ஓகே ஓகே. மத்தியானம் மட்டும்தான் அவ்வளவு உணவு வடை பாயசத்தோட சாப்பிட்டேன். ஓகே, ஒரு தோராயமா எவ்வளவு நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க? நான் கேக்குறேன், இப்ப உங்களுடைய எம்ப்ளாயி சார்ஜ் இல்லாம பொருட்கள் வாங்கினது வந்து என்னோட சன்னு தான். அவங்க தான் எல்லா மெட்டீரியல் வாங்கி கொடுத்தது. அவருக்கு தான் தெரியாது. ஓகே 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 ஓகே. ஆனா இப்ப போன தடவை வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. மாணவர்களுக்கு தான் இந்த மாதிரி உணவு, ஆனா தகுந்தவர்களுக்கு வந்து தனியா வெளியில இருந்தெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைகள் இல்ல. அவங்க மாணவர்களோட உட்கார்ந்து சாப்பிட்டாரு. போன வருஷம் இங்கே. ஆனா அதுல பரிமாறின உணவும் வந்து இங்க நீங்க என்ன? ஓகே ஓகே. ஆனா வெளியில வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவருக்கு தனி வெளியில இருந்து உணவு எடுத்துருக்காங்க, சாதாரண கலந்து ஒரு நம்ம என்ன சாப்பிடுறோம் அதுதான் சாப்பிடுறோம். இப்ப நீங்க பண்ணதுல எனக்கு ஸ்பெசிபிக்கா பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு ஏதாவது ஒரு சைடுல சொன்னது உண்டா? அது அவர் சொல்லிதான் இந்த வெத்தலை பாயசம். வெத்தலை பாயசம். ஓகே, இது முதல்ல எங்க செஞ்சீங்க வெத்தலை பாயசம்? முதல்ல நான் பாண்டிச்சேரி